ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய இரும்பு கடையில இருந்து இந்த ஏர் ப்ளோயர் வாங்கிட்டு வந்தேன். கடைக்காரரே சொன்னாரு, "இது ஓடாது. இத எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்டாரு. "இத ஓட வைக்கிறது தானே நம்மளோட வேலையே" அப்படின்னு சொல்லி இத எடுத்துட்டு வந்தேன். கொண்டு வந்தப்பவே நான் அத நல்லா கிளீன் பண்ணிட்டேன். ஆனாலும் ஒரு வாட்டி மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன். இப்ப பிளக்க வந்து பிளக் சாக்கெட்ல கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் இது வந்து ஓடல. ஸோ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்டா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஏர் ப்ளோயர வந்து நான் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தேன். இது ரூ. 600க்கே ஈஸியா கிடைக்குது. அதனால இது ஒர்க் ஆகல அப்படிங்கிறதுனால தூக்கி போட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ நம்மளோட ரிப்பேரிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்விட்ச் சைடு பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ குடுத்துருக்காங்க. அத கழட்டிக்கிறேன். கழட்டுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஸ்விட்ச் குடுத்துருக்காங்க. அப்புறமா நியூட்ரல், ஃபேஸ் 2டே 2 வயர் தான் இருக்குது. இதுல வந்து அர்த்திங் கிடையாது. ஸோ ஸ்விட்ச வந்து எல்லாமே பொறுமையா கழட்டிக்கலாம். கழட்டுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, மோட்டரோடைய ரன்னிங் வயரும், ஸ்டார்ட்டிங் வயரும் நம்மளால நல்லா பார்க்க முடியுது. ஸோ இதுலயே நம்ம வந்து கன்டினியூட்டி செக் பண்ணிரலாம். ஸோ ஏதாவது பெரிய ப்ராப்ளமா இருந்தா நம்ம அப்புறமா மோட்டர கழட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பிளக்கோடைய வயர்ல வந்து கன்டினியூட்டி வருதாங்கிறத பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து நியூட்ரல்ல செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ கன்டினியூட்டி வரல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அதே லைன வந்து மாத்தி ஃபேஸ்ல வச்சு பார்க்குறேன். இதுலயும் கன்டினியூட்டி வரல. பவர் கேபிள்ல தான் ப்ராப்ளம்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனாலும் நம்ம மோட்டார்ல கன்டினியூட்டி வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்துரலாம். மோட்டாரோடைய சுவிட்சுல இருந்து ரன்னிங் வயர்ல வந்து கன்டினியூட்டி பார்க்குறேன். கன்டினியூட்டி இப்ப நல்லா வருது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரன்னிங் வயர்ல இருந்து மோட்டாரோடைய லைன் வயர்லயும் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்மளுக்கு கன்டினியூட்டி நல்லாவே வருது. மோட்டார்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. மோட்டார் நல்லா இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து 3 கோர் பவர் கேபிள் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்னோட பிசிக்கு உள்ளது தான். ஸோ கேபிள் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் அத பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். இப்போ இதுல வந்து நான் கன்டினியூட்டி செக் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நியூட்ரல்ல வச்சு கன்டினியூட்டி செக் பண்ணி காட்டுறேன். ஸோ சவுண்ட் வருது. கன்டினியூட்டி நல்லா இருக்கு. அடுத்ததா ஃபேஸ்ல வச்சு கன்டினியூட்டி செக் பண்ணி காட்டுறேன். இதுவும் நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து கேபிள வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேபிளோடைய ஸ்டார்டிங்ல இந்த பிளக் சாக்கெட் இருக்குது. அத கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா கேபிள்ல வந்து ஸ்லீவ் பிரிச்சுக்கிறேன். ஸ்லீவ் பிரிச்சதுக்கு அப்புறமா இதுல வந்து மொத்தம் 3 கேபிள் இருக்குது. அர்த்திங், ஃபேஸ், நியூட்ரல். ஸோ இந்த அர்த்திங் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால நான் வந்து அர்த்திங்க மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து ஃபேஸ் நியூட்ரல்லையும் ஸ்லீவை பிரிச்சுக்கிறேன். இது போல் சின்னதாக பிரிச்சுக்கிட்டாலே போதும், ரொம்ப வேணாம். ஓரளவுக்கு ஸ்லீவை பிரித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே பழைய கேபிளை கழட்டி இருப்போம். அது எப்படி கழட்டினோமோ அதே போலவே சுவிட்சில் வச்சு நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு ஸ்க்ரூ டைட் பண்ணாலே போதும். ரொம்ப டைட் பண்ணோம்னா த்ரெட் அடி வாங்கிரும். அப்புறம் சுவிட்ச் ஒர்க் ஆகாது. அடுத்ததாக ஃபேஸ் வயர் இருக்குது. அந்த ஃபேஸ் வயரை வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இப்படி கையில் வந்து டைட்டாக முறுக்கிக்கலாம். முறுக்குனதுக்கு அப்புறமா இதுக்குன்னு ஒரு பிளக் இருக்குது. அந்த பிளக்கை போட்டு அப்படியே டைட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து இது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அது கலண்டு வராத அளவுக்கு சுற்றி நல்லா டைட்டாக டேப் அடிச்சுக்கிறேன். டேப் அடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, சுவிட்சும் அந்த பிளக்கும் எப்படி இருந்துச்சோ அதே போலவே நம்ம அந்த மிஷினில் வச்சு இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். நம்ம கழட்டும் போது எப்படி கழட்டினோமோ அதே போலவே உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிக்கிட்டாச்சு. வயரை கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஸ்லீவும் அப்புறமா ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இப்போவே வச்சு கையோட ஃபிட் பண்ணிக்கலாம். அப்போதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்ததாக பேனல் இருக்குது. பேனலை எப்படி கழட்டினோமோ அதே போலவே மேலே ஃபிட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இதுக்குன்னு ஒரு 3 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து இதில் போட்டு ஓரளவுக்கு ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒர்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பேனலை வந்து ஸ்க்ரூ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மோட்ரு ரெடியாக இருக்குது. ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மோட்டரை செக் பண்ணி பார்க்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. நம்ம இந்த மோட்டருக்கு புதுசாக பவர் கேபிள் போட்டிருக்கோம். இதை வந்து நான் இப்போ பிளக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மோட்டரை நம்ம வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குது, எவ்வளோ ஆர்பிஎம்ல சுத்துது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை வந்து நான் வந்து கரண்ட்ல கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ ஆன் பண்ண போறேன். இதோடைய ஸ்பீடு எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ இதை ஆன் பண்ணிட்டேன். இந்த மோட்டருடைய ஸ்லீவும் நான் இப்போ மோட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்பதான் ஏர் வந்து எவ்வளோ ஃப்ளோவிங்கா வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. இப்போ மறுபடியும் நான் ஆன் பண்ண போறேன். இந்த ஏர் ப்ளோயரோட கெப்பாசிட்டி வந்து 650 வாட்ஸ். இதோடைய ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 13,000 ஆர்பிஎம் ஸ்பீடில் இது சுற்றுது. இதை ரிப்பேர் பண்ணதில் ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்குது. ஸோ இதை ரிப்பேர் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, நீங்கள் நம்ம குரூப்பில் போய்ட்டு நம்மளுடைய வீடியோவை டைரெக்டாக பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி.